வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்எஸ் ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட வீட்டு கிச்சனில் இந்த பொருட்கள் கட்டாயம் இருக்கணுங்க. இந்த பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே செல்வம் பெருகும், எப்போவுமே உணவு பஞ்சம் வராது. அடுத்து நம்ம பல பேருக்கு நம்ம குடிக்கக்கூடிய நிலைமையில தான் இருப்போமே தவிர வாங்கக்கூடிய நிலைமையில இருக்க மாட்டோம். அவ்வளோ ஒரு செல்வம் பெருகும். மகாலட்சுமி நம்மளோட சமையல் அறையில் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க. அது என்னென்ன பொருட்கள், இது நம்மளோட முன்னோர்கள் வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. நிறைய பெரியவர்கள் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அது என்ன பொருட்கள்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பூஜை அறை அப்படின்றது நம்ம உடம்புல ஒரு இருதயம் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமோ அதே மாதிரி நம்ம பூஜை அறை நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. நம்மளோட வாழ்க்கை எப்படி போக போகுது, நம்மளோட உடல் ஆரோக்கியம், நம்மளோட வீட்டில் செல்வ நிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி உருவாக்கக்கூடிய 2 இடங்கள். ஒன்று சமையலறை, இன்னொன்று பூஜை அறை. அப்போ பார்த்தோன்னு சொன்னால் இந்த பூஜை அறை இப்படி தாங்க இருக்கணும். நம்ம வீட்டில் எப்போவுமே அந்த உப்பு இருக்குது பார்த்தீங்களா, உப்பு எப்போவுமே தீரவே கூடாதுங்க. இந்த உப்பு கல்லுப்பு, பெரும்பாலும் கல்லுப்பு வச்சுருக்கணும். மற்ற எந்த உப்பாக இருந்தாலும் சரி, நம்ம தொடச்சி எடுக்கிற மாதிரி, பத்தாமல் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வைக்கவே கூடாது. உப்பு எப்போவுமே நிறைஞ்சிருக்கணும். நம்ம எந்த உப்பு வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனால் கல்லுப்பு எப்போவுமே பூஜை அறையில் இருக்கணுங்க. கட்டாயம் நிறைஞ்சு இருக்கணும். அதே மாதிரி அரிசியும் பாருங்கள், அரிசியும் வீட்டில் நிறைஞ்சு இருக்கணும். அதாவது ஃபுல்லாக இல்லை, நம்ம தீரப்போகுது, நம்மளுக்கு அந்தளவுக்கு நிறைய வாங்கி வைக்க வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் தீர்றதுக்குள்ளே என்னாலும், அதாவது சுத்தமாக தொடச்சி எடுக்காமல் கொஞ்ச நாள் அரிசி இருக்கணும் அந்த பாத்திரத்தில். இருக்கும்போதே திருப்பி வாங்கி கொட்டிக்கணுங்க. அரிசி எப்போவுமே கொஞ்ச நாளும் அரிசி அந்த பாத்திரத்தில், நம்ம அரிசி வைக்கக்கூடிய பாத்திரத்தில் இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் மஞ்சள் பொடியோ விரலி மஞ்சளோ கட்டாயம் பூஜை அறையில் இருக்கணுங்க. கொஞ்சம் விரலி மஞ்சள் ஒரு பாத்திரத்தில், ஒரு கிண்ணத்தில் எதுலையாச்சும் போட்டு ஒரு இடத்துல பூஜை அறையில் ஒரு இடத்துல நம்ம வச்சிடணுங்க. அது நம்ம பயன்படுத்தினாலும் சரி, பயன்படுத்தலைனாலும் சரி, இது கட்டாயம் இருக்கணும். அது மாதிரி புளி, நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துவோம் இல்லையா, புளி, அந்த புளியிலையும் சரி, உப்புலையும் சரி, இந்த மஞ்சள் பொடியிலையும் சரி, அரிசிலையும் சரி மகாலட்சுமி நிறைஞ்சு இருப்பாங்க. இது எப்போவுமே நிறைஞ்சு இருக்கணுமே தவிர சுத்தமாக காலி ஆகிட்டு அதுக்கு பின்னாடி நம்ம போய் வாங்குற மாதிரி எப்போவுமே வச்சுக்கக்கூடாதுங்க. அது மாதிரி காலையில் நம்ம எந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணணுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் சமையல் அறையும் சுத்தம் பண்ணணும். நம்ம ஏற்கனவே சுத்தமாக தாங்க இருக்குது, பண்ண தேவையில்லை அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. லைட்டாக ஒரு துணியை வச்சு லைட்டாக ஒரு தொடச்சிட்டு கூட நம்ம அடுத்தடுத்த வேலையில் பார்க்கலாம். நைட்டு அதே மாதிரி நைட்டு படுக்கும்போது சமையல் அறையை எப்போவுமே சுத்தமாக வச்சுட்டு தாங்க படுக்கணும். நம்ம தூங்கின பின்னாடி தெய்வம் பார்க்கும்னு சொல்லுவாங்க. இந்த வீடு சுத்தமாக இருக்கா இல்லையா, இந்த வீட்டுக்கு படி இழக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு தெய்வங்கள் பார்க்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பாட்டிமார்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, பின்னாடி சாமி சமையல் அறையை பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பாருங்கள், எப்போவுமே நைட்டு சுத்தமாக வச்சுருக்கணும். சமையல் அறையை சுத்தமாக வச்சுட்டு தொடச்சிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி தூங்க போகணும். அதே மாதிரி காலையில் எந்திரிச்சு வந்தோம்னா நைட் நம்ம என்ன தான் சுத்தமாக வச்சுருந்தாலும் காலையில் லைட்டாக ஒரு தொடச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கணுங்க. அடுத்து பார்த்தோம்னா காலையில் செய்யக்கூடிய முதல் வேலை பால் காய்ச்சறதா தான் இருக்கணும். கிச்சனில் ஏதாச்சும் நம்ம காப்பி போடுறதுக்கோ எதுக்கோ ஒன்றுக்கு காலையில் எந்திரிச்சோன்னா முதல் சமையல் கிச்சனில் பால் காய்ச்சறதா தான் இருக்கணும். நம்ம இந்த முறைப்படி நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும் அந்த வீடு. அவ்வளோ